அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சீனிவாசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் தமிழகத்துல விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள எதிர்க்கட்சிகள் அனைவரும் இப்ப திமுகவ சொல்லலாம், அதிமுகவ சொல்லலாம். இப்ப அடிக்கடி குறை சொல்லிட்டு இருக்காங்க. அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஆனா திமுக ஆட்சியில இருக்கும்போது மேகதாது விஷயத்துக்கு பேசணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் என்ன சொல்லுவாரு, "நாங்க லெட்டர் எழுதியிருக்கோம் பிரதமருக்கு" அப்படிம்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் கூட இருந்துச்சு. இப்ப விஜய் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, மேகதாதுக்கு என்னங்க பண்றீங்கன்னா, "நாங்க லெட்டர் எழுதுறோங்க பிரதமருக்கு" அப்படிங்கிறாங்க. இதுல ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரியுதா? மக்கள் அத புரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே பல விஷயங்கள்ல சொல்லியிருக்கோம். பல நிகழ்ச்சிகள்ல சொல்லியிருக்கோம். பல விழா வீடியோல சொல்லியிருக்கோம். விஜய்க்கும் திமுகவுக்கும் பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. விஜய்க்கு ஓட்டு போட்டா திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டியதில்ல. திமுகவுக்கு ஓட்டு போட்டா விஜய்க்கு ஓட்டு போட வேண்டியதில்ல. சித்தாந்தம் ரீதியா சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க விஜய் கூட இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க? முஸ்தபான்னு ஒரு எம்எல்ஏ சனாதனத்தை தான் ஒழிக்கணும்னு உதயநிதி பேசுறாரு. அதோட உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்கறதுக்கு, நாங்களும் பெரியாரை வச்சிருக்கோம், நாங்களும் அம்பேத்கரை வச்சிருக்கோம், நாங்களும் சனாதனத்தை ஒழிக்காம விட மாட்டோம். யாரு ஒரு முஸ்தபா. சனாதனம்னா என்னன்னு கேட்டா இந்து தர்மங்கிறாங்க. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. விஜய் நான் என்னதான் எல்லா மதத்துக்கும் சமமானவன், பொதுவானவன், எனக்கு எல்லாரும் வேணும்னு சொன்னாலும், முஸ்தபா மாதிரி ஆளுங்க முன்னாடி என்ன சொல்ல முடியும்? அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டை கூட்டணிக்கு சேர்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க தான் ஆதரவு கொடுக்குறாங்க. வெளியிலேருந்து ஆட்சி பொறுப்பு இல்லாமல் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க பல இடர்பாடுகள், பல குடைஞ்சல்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. குடைச்சல் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் மத்திய அரசோட இணக்கமாக இருந்தால் அவங்க கம்பு சுற்றுவாங்க. அதே போல விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனும் அதுதான் செய்வார். இப்போ அவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் கொடுத்துருக்கிறது கனவுலையும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதனால அவங்க சைலண்டாக இருக்காங்க. இருந்தாலும் காலப்போக்கில் நிறைய மாற்றங்கள் வரும். இப்போ இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ மேகதாது விஷயத்துக்கோ, விவசாயிகள் பிரச்சனைக்கோ, கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்ன விஜய் அதை முழுக்க மக்களை முழுசா ஏமாத்திட்டாரு. இப்போ 200 யூனிட் மின்சாரம் அதை கூட அறிவிச்சாருன்னு வச்சிங்களேன், நடைமுறையில் வந்துதான்னு சொல்லி பார்க்கணும். பெண்களுக்கு இலவச பயணம் அதெல்லாம் பார்த்தீங்களா, அந்த அள்ளிவிட்ட வாக்குறுதிகளை செய்ய முடியாமல் திக்கி திணறி தவிச்சிக்கிட்டு இருக்கிற விஜய் டெய்லி நான் ஆஃபீஸ்க்கு போகிறேங்க, காலையில் லஞ்ச் எடுத்துகிட்டு போயிடுறேன், 10 மணிக்கு ஆரம்பித்து 5 மணி வரைக்கும் நான் அங்கே தானே இருக்கேன் அப்படிங்கிறத அதையே நல்ல நியூஸாகவும் இதாகவும் ஆக்குறாங்க. இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு புதுசாக ஒரு கட்சி பணம் கொடுக்காம ஒரு மக்கள்கிட்ட மிகப்பெரிய புரட்சி செஞ்சு மக்கள் மனசையும் எதிர்கட்சியாக இருந்த திமுக, ஆளுங்கட்சியாக இருந்த திமுக எதிர்கட்சியானதையும், எதிர்கட்சியாக இருந்த அதிமுக ஒன்றும் இல்லாமல் சின்ன பின்னமாக போனதையும் பார்க்க முடிஞ்சது. இந்த சூழ்நிலையில தான் நம்ம அண்ணாமலைன்னு ஒருத்தர், நமக்கு தான் தெரியுமா, சிங்கம் சிங்கம்னு சொல்லுவாங்க. பிஜேபி கட்சியில் சேர்ந்து துணைத் தலைவராகி தலைவரானதுக்கப்புறம் என் மண் என் மக்கள் நிகழ்ச்சி நடத்தி பயணம் செஞ்சு 234 தொகுதியிலையும் பயணம் செஞ்சு, அது மட்டும் இல்லாமல் மீடியாக்களையும் சரி, டிவி தொகுப்பாளர்களையும் சரி, அவங்க கேட்குற கேள்விக்கு சட்டன பதில் சொல்லி, திரும்பி அவர் கேட்குற கேள்விக்கு அவங்கெல்லாம் திருன்னு முழிச்சு அவங்கள ஓட விட்டு தமிழக மக்கள் மனத்தில் நீங்காத இடம் பிடிச்சி திமுக அரசுக்கு எதிராக பயங்கரமாக கர்ஜிச்சு அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி செந்தில் பாலாஜி மாதிரி ஆளுங்களை ஓட விட்டு நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்காப்புல. இது அண்ணாமலைக்கு முன் சொன்னோம்னா, நம்ம எப்போ பார்த்தோம்னா 2014 இந்த பிஜேபிக்காரவங்கலாம் அடித்து விடுறது, அதோட சொல்ல இந்த பாண்டே மாதிரி ஆளுங்க, குருமூர்த்தி மாதிரி ஆளுங்க, இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே பிஜேபி வளரக்கூடாதுன்னு சொல்லி பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிற மனநிலையில் உள்ளவங்க. இப்போ நயினார், தமிழிசை, எல்முருகன்லாம் இருக்காங்களோ ஒன்றுமே கிழிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க தான் பெரிய பேஸ் வேல்யூவாக இருப்பாங்க. வராத மாமுனி மாதிரி கர்நாடகாவில் பேர் வாங்கினாரு பிஎல் சந்தோஷ் அனுப்புனவர், மோடியே நெருக்கமாக பழகக்கூடியவர், அமித்ஷா நல்ல உரிமை கொடுத்துருந்தாரு. அப்படி கொடுத்துருந்ததை அங்கே தமிழகத்தில் உள்ள 4 என்ன சொல்ல வருதுன்னு தெரியல, 4 பேர் பிடிக்காதனால அவர் வெளியில் வர சூழல் வந்துச்சு. ஏன் என்றால் 2024
ஒரு முரண்பாடு வந்து தனியாக நிற்கிற சூழல் வந்து பல தொகுதிகளில் 2ஆம் இடம் பிடிச்சு 80க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 2ஆம் இடம் பிடிச்சி கூட்டணி பலம் வந்து அண்ணாமலையால் டிடிவிலேருந்து ஏசி சண்முகத்துலேருந்து எல்லாருமே அன்புமணியிலேருந்து எல்லாருமே வந்து அவங்க அந்த கூட்டணியிலேருந்து நல்ல ஒரு இது பண்ணியிருந்தாரு. அவரே 2024 பிறகு தொடர்ந்து இருந்தா, பிஜேபி கூட்டணியே தொடர்ந்து இருந்தா, அதிமுக தனியாகவே இருந்திருந்தா அவங்களே ஓரளவு நல்ல சீட்டுகள் பிடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு வந்து பிஜேபி நல்ல வளர்ச்சியை பார்த்துருக்கோம். எம்எல்ஏக்களோட எண்ணிக்கையை பல மடங்கு உயர்த்தியிருப்பாங்க. இதெல்லாம் நடக்காம போனதுக்கு காரணம் திராவிட பாஜகன்னு சொல்லுவோம்ல, அந்த பாஜகக்காரங்க செய்த வேலை. இப்போ அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏற்கனவே தன்னார்வ தொண்டுன்னு சொல்லி ஒன்று நடத்திட்டு இருக்காரு. அதில் ஏற்கனவே ஒரு 12,000மோ 17,000மோ பேர் இருந்திருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறதா ஒரு அறிவிப்பு வீடியோவில் இணையதளம் மூலமாக பேசுகிறேன்னு சொன்னார். அவர் பேசுறதுக்கு முன்னாடி தமிழகமே அண்ணாமலை என்ன பண்ண போறாரு ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டு இருந்தது. இணையத்தில் வந்தார், இன்ஸ்டாவில் வந்தார், பேசினார். வி த லீடர்ஸ் இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறோம், அதில் சேருங்க, அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறோம், இப்போ வந்து அரசியல் அமைப்பு தான் இது அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அது 43,000 போயிடுச்சு. என் நண்பர் ஒருத்தர் வந்து சேர்ந்தார், 43,000 சில்லையிலே போட்டார். நான் வீட்டுக்கு வந்து தான் பண்ணேன், ஒரு 63,000 சில்லை நான் ஆட் பண்ணிட்டேன். நமக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இது வரைக்கும் எந்த கட்சியிலுமே இல்லை, சித்தாந்த ரீதியாக நம்மளை பிஜேபிம்பாங்க, அதும்பாங்க இதும்பாங்க. நான் வந்து பல நேரங்களில் 2001 வந்து பிஜேபிக்கு ஆதரவாக வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது ஆதரவு மனப்பான்மையில பேசியிருக்கோம். பிஜேபி கட்சியில் சேர்ந்ததில்லை. 2006 விஜயகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் விஜயகாந்துக்கு தான் ஆதரவு கொடுத்தோம். விஜயகாந்த் உடல் நலிவடையில் அவர் ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா அவராக இருந்திருப்போம், அவருக்கு தான் ஓட்டு போட்டுருந்துருப்போம். அந்த கட்சியிலையும் உறுப்பினராக இல்லை, ஆனால் தீவிர ஆதரவாளராக விஜயகாந்தோட ரசிகனாக இருந்தோம். அதுக்கப்புறம் மோடி அவர்கள் வரும்போது விஜயகாந்த் அவர்கள் இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நம்ம பாண்டியிலேருந்து குருமூர்த்தியிலேருந்து சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் சொல்ல வரேன். 2014 விஜயகாந்த் அவர்கள் கோல வச்சுருந்தாங்க. விஜயகாந்த் அவர்கள் தான் பீக்கில் இருந்தாங்க, அப்போ இருந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க. அப்போ வந்து 2014 மோடி அவர்கள் பிரதமர் ஆகணும் போது மோடியோட ஒரு வேவ் லென்த் இருந்தது, மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு ஒரு உருவாக்கி வச்சுருந்தாங்க. அதே நேரத்தில் விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில் கிங்காக இருந்தார். மோடி அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பெருங்கட்சிகளோட கூட்டணி இல்லாத விஜயகாந்த் வந்து நம்ம கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாருன்னு சொல்லி, அப்போ விஜயகாந்தோட வாக்கு வங்கிகள் தான் அதிகமாக வந்துச்சு. அப்போ பொன்னார் தலைவராக இருந்தார், ஆனால் விஜயகாந்தோட வாக்கு வங்கி தான் பிஜேபிக்கு அதிகமாக வந்துச்சு. அதனால தான் வந்து அந்த கூட்டணி 18% வந்ததுக்கு பாண்டேலாம் உண்மையை சொல்லணும். அப்போ வந்து 2018 வந்து 2014 வந்து 18% வந்துச்சுன்னா எப்படி வந்துச்சு? விஜயகாந்தால வந்துச்சு. அன்னைக்கு விஜயகாந்த் தலைமையில தான் அந்த கூட்டணி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? 2024 அண்ணாமலை தலைமையில், அதாவது பிஜேபி தலைமையில தான் அந்த கூட்டணி இருந்துச்சு. இதில் 18% வரதுக்கும் விஜயகாந்த் தலைமையில் 18% வந்து விஜயகாந்துக்கு தான் ஸ்கோர் போகணும். இதில் வந்து பிஜேபிக்கு அந்த வேலையே இல்லை. இதை தான் நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்தவங்க உழைப்பை திருடுற நினைக்கிறவங்களை வந்து நம்ம ஏற்றுக்கவே முடியாது, அது எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் சரி. ஆனால் லீடர்ஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்க அண்ணாமலை வந்து பிஜேபியை எதிர்க்கல, பிஜேபி மேலிடத்தை எதிர்க்கல, மோடியவோ அமித்ஷாவையோ வீர சந்தோஷையோ எதிர்க்கல. அவங்கள்ட்ட சொல்லிட்டு இங்கே வந்து தமிழகத்தில் பிஜேபியால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா வளர்கிற மாதிரி இருந்தாலும் இவங்களே தடுத்துருவாங்கன்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டு வந்ததுனால அவங்க ஆட்சி கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னு வெளில சொன்னாலும் இருக்கும். இதை தான் வந்து திருமாவளவன்லேருந்து அனைவரும் வந்து பிஜேபி பி டீம்ங்கிறாங்க. பிஜேபி பி டீம்லாம் இல்லை, அண்ணாமலை பிஜேபி ஏ டீம் தான். ஆனால் நீங்கள் சொல்கிற மதவாதம் சொல்கிறீங்கள கிளப்புறது இந்த தமிழ்நாட்டில் திராவிட பாஜக இருக்க மாட்டாங்க அதில். அதனால அண்ணாமலை எல்லாத்தையும் மதிப்பாப்புல, எல்லாரும் வேணும் பார்ப்பல, அறிவு சார்ந்தவங்க வாங்க, நல்லவங்க வாங்க, படித்தவங்க வாங்கன்னு பார்ப்பல, எல்லாத்துக்கும் உரிய மரியாதை கொடுப்பாப்புல. இதை மதம் இனம் மொழி பார்க்க மாட்டாப்புல, மொழி பார்ப்பாப்புல, மற்ற எதையுமே பார்க்க மாட்டாப்புல, நல்லவங்க வாங்கன்னு பார்ப்பல, திறமையானவங்க வாங்கி போட்டு தலைவர்களாக உருவாக்குறேங்கிறாப்புல. ஒருத்தவங்களுக்கு பாரதிய ஜனதாவோட கொள்கை என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு பல முறை பதவி இருக்கக்கூடாதுன்னு அதை இவர் சொல்றாரு. ஒருத்தவங்க வந்தவங்களே வந்துட்டு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு லிமிட்ஸ் வைக்கணுங்கிறது நல்ல விஷயம்.
எல்லாரையும் தலைவராக ஆக்குவேன்னு சொல்றாரு. வரவங்க எல்லாமே தலைவர்கள் தான், தொண்டர்கள் இல்லைங்கிறாரு. இதுவே நல்ல விஷயம். நீ நான் சொல்லி போட்டி போட்டுட்டு நீ பெரியவன் நான் பெரியவன் சொல்லி பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது ஒரு நல்ல விஷயம். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்தா கண்டிப்பா தமிழ்நாட்டுல மக்கள் வரவேற்க தான் செய்வாங்க. இனிமே நம்ம வந்து மக்கள்லயே பேசிக்கிறாங்க, தமிழ்நாடே பேசிக்குது. இனிமே வந்து விஜயா அண்ணாமலையான்னு கேட்குறாங்க. கண்டிப்பா சொல்றோங்க, இது அண்ணாமலையா விஜயா, அண்ணாமலையா டிஎம்கேவா, அண்ணாமலையா ஏடிஎம்கேவா அடிச்சு சொல்லாங்க. சிங்கிள் மேன் அண்ணாமலை ஒரு ஆள் எல்லாத்தையுமே அடிச்சு ஆடுவாப்புல. அந்த அளவுக்கு திறமை இருக்கு, உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு. என்னதான் பொய் சொல்லி அங்கே லட்சம் கோடி வாங்கிட்டாப்புல, இங்கே 1000 கோடி வாங்கிட்டாப்புல, இங்கே 500 கோடி வாங்கிட்டாப்புலன்னு பொய் சொன்னாலும் வாய்ப்பு இல்லை ராஜான்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ணாமலையை ஆதரிக்கிற பல பேர் பல கட்சியில் இருக்காங்க, இளைஞர்களாக இருக்காங்க, அதை வரவேற்கிறோம். இது எப்படி இருந்தாலும் செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கிறதா சொல்லிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. ராகவ லாரன்ஸ் கூட நான் அரசியலுக்கு வரலாமான்னு மக்கள்கிட்ட கேட்குறாங்களா. யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம், நல்லது செய்யலாம். அது யார் கூட சேர்ந்து பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. வரவேற்போம். நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக பார்ப்போம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத விஷயங்கள் நிறைய நடக்குது. சிங்கப்பெண் திட்டத்தை முதல்வர் அறிவிச்சிருக்காரு. எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம். மாரிதாஸ் அவர்களை நம்ம ஜான் பிரிட்டோன்னு சொல்லிட்டு இவங்க ஆதவ் அர்ஜுனாவோட ஃபேமிலியை இழுத்து, லீமா ரோஸ் ஃபேமிலியை இழுத்து அவர் பேசியிருக்காரு. உண்மையாகவே ஏன் வழக்கு பதியலை, எஃப்ஐஆர் ஏன் போடலை, இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை காமிச்சு பேசும்போது அவங்க மேலே ஒரு வழக்கு போட்டு உள்ளுக்கு தள்ளுறது பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் பார்க்க முடியும். இதை வந்து தட்டி கேட்டு தான் ஆகணும். இப்படி வந்து இந்த முறையில் திமுக கையாண்டதுனால இன்னைக்கு திமுகன்ற கட்சிக்கு ரொம்ப சிரமமாக போயிடுச்சு. மேலே மேலே திமுக உள்ளவங்க பல இயக்கத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறதா கேள்விப்படுறோம். பார்த்துக்குங்க ஸ்டாலின் அவர்களே, உங்களையவே தோற்கடிச்சது வந்து உண்மையாகவே கொஞ்சம் வைத்துக்க முடியாத விஷயம்தான். முதல்வராக இருந்தவர் அவர் தொகுதிக்கு எப்படி இருந்தாலும் நல்லது செஞ்சிருப்பார். அவர் வீழ்த்தப்பட்டதாக வந்து கொஞ்சம் வருத்தப்படுறோம். மற்றபடி திமுக தோன்றதில் நமக்கு எந்த வித வருத்தமும் இல்லை. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான தருணமாக தான் நம்ம பார்க்குறோம். காசு கொடுக்காம மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்காங்கிறத வரவேற்க வேண்டிய விஷயம். விஜய்க்கு அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.